ஆலோசனை கூட்டத்திலே பிரதமர் அவர்கள் ஒரு சுதந்திரத்தை வழங்கினார். உங்களுடைய நீங்கள் செயல்பாடுகளை தாங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலே நீங்கள் உங்களுக்கு நான் முழு சுதந்திரத்தை வழங்குகிறேன். மேலும் பாகிஸ்தானிற்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கலாம் என்ற பல கோணத்திலே போருக்கு அடுத்தபடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கலாம் என்ற பல ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். எல்லை குறித்த பல ரகசிய தகவல்களை எல்லாம் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ISI-னுடைய அந்த உளவு பிரிவுக்கு இவர் எல்லை சம்பந்தமான பல இரகசிய தகவல்களை எல்லாம் அவர் பகிர்ந்தார். சிந்து நதியை நீங்கள் முற்றிலுமாக நிறுத்தினீர்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய இந்தியா ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் அங்கே தண்ணீர் ஓடாது, இரத்த ஆறு தான் ஓடும் அப்படின்னு சொல்லி வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையை நாம் தினந்தோறும் அன்றாட செய்திகளிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையிலே இரு நாட்டு இராணுவ படையினரும் தங்களுடைய இராணுவத்தை வலு சேர்க்கும் விதத்திலே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பல ஆலோசனைகளும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் முப்படைகளினுடைய தளபதி மற்றும் அந்த 3 படைகளினுடைய தலைவரின் மத்தியிலும் பல ஆலோசனைகளை நடத்தி வந்திருந்தார். நேற்றைய தினம் வான்படையினுடைய தலைவர் அவர்களோடு பல ஆலோசனைகள் நடத்தியிருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்திலே இந்த போர் பதற்றம் எந்த அளவுக்கு வலு சேர்ந்திருக்கிறது, அதே போல பாகிஸ்தானுடைய ஒரு முகமாக அறியப்படக்கூடிய பாகிஸ்தானுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் போருக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அதே போல நம்முடைய நாட்டிலே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பல தகவல்களும் ஒரு சிலர் பார்த்ததாகவும், அதே போல அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்தியாவினுடைய ரகசியங்களை அவர்களுக்கு விலைக்கு விற்றதாக இந்த தேச துரோக செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகலாம் நம்முடைய தகவல்கள் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. இதை பற்றியான முழு விபரம் தற்போது எந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நம்ம இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு மாபெரும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த கடந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல முப்படையினுடைய தளபதிகள், அதே போல விமானப்படையினுடைய தளபதி, காலாட்படையினுடைய தளபதி, அதே போல வான்படையினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஆலோசனை கூட்டத்திலே பிரதமர் அவர்கள் ஒரு சுதந்திரத்தை வழங்கினார். உங்களுடைய நீங்கள் செயல்பாடுகளை தாங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலே நீங்கள் உங்களுக்கு நான் முழு சுதந்திரத்தை வழங்குகிறேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் படைகளுக்கு அளித்ததாக நமக்கு தகவல்கள் எல்லாம் செய்திகள் வாயிலாக நாம் கண்டோம். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் விண்வெளியில் இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய அமர்பிரீத் சிங் அவர்களோடு ஒரு முக்கிய ஆலோசனையிலே பாரத பிரதமர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். மோடி அவர்கள் இந்த அமர்பிரீத் சிங் அவர்களோடு பல கலந்துரையாடும் பொழுது இரு நாட்டினுடைய அந்த வான்வழியினுடைய போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன நாம் நடவடிக்கைகளை முற்படலாம், மேலும் பாகிஸ்தானிற்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கலாம் என்ற பல கோணத்திலே போருக்கு அடுத்தபடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கலாம் என்ற பல ஆலோசனைகளை முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். மேலும் கடந்த 24 மணி நேரத்திலே பல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பல பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்று ராஜஸ்தானிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இந்தியாவினுடைய உளவு தரவுகளை பாகிஸ்தானிற்கு இல்லீகலாக, அதாவது இந்த நம்முடைய தரவுகளை அவர் விற்று பல கூடுதல் விலைக்காக அவர் விலை போய்விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து அவர் இது மாதிரியான செயல்பாடுகளிலே கடந்த 2013 முதல் அவர் ஈடுபட்டிருந்த சந்தேகத்தின் பேரிலே இந்த தாக்குதலுக்கு பிறகு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தீவிர மானிட்டரிங்ல அவரை வச்சிருந்திருக்கிறாங்க. தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் பற்றியான அந்த விவரம் பார்ப்போம்.
ராஜஸ்தானை சார்ந்தவர். இவர் ஜெய்சால்மர் மாவட்டம் காட் மோகன்கார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். பத்தான் கான் என்ற இவருடைய பெயர். பத்தான் கான் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்தியாவினுடைய சிம் கார்டுகளை எல்லாம் வந்து அங்கே வந்து பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ISI அமைப்புக்கு வந்து இவர் வந்து கொடுத்திருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நம்முடைய இந்த எல்லை பகுதியாக இருக்கிறது அல்லவா ஜெய்சால்மர், அதனுடைய எல்லை குறித்த பல ரகசிய தகவல்களை எல்லாம் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ISI-னுடைய அந்த உளவு பிரிவுக்கு வந்து இவர் எல்லை சம்பந்தமான பல இரகசிய தகவல்களை எல்லாம் அவர் பகிர்ந்தார் என்ற அடிப்படையிலே இந்த நபர் தற்போது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்களுடைய மகன் பிலாவல் பூட்டோ, இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பிலாவல் பூட்டோ. இவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அந்த ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு தனியார் ஊடகத்திலே அவர் பேசும் பொழுது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் கூறியிருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே கூறிவிட்டார் அல்லவா குவாஜா அவர்கள். என்ன கூறினார்? 30 ஆண்டுகளாக நாங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு நாங்கள் பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக போய்விட்டோம். கடந்த காலங்களிலே பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்ததனுடைய எதிரொலியாகத்தான் அதனுடைய அழிவை நாங்கள் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்று அவர் கூறினார் அல்லவா. அதை வந்து அவர் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக பிலாவல் பூட்டோ முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் இதை வந்து அவர் கூறியிருக்கிறார். இது வந்து ரகசியம் எதுவும் இல்லை, அவர் சொன்னதுதான், இது வந்து உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எனவே இதன் மூலியமாக பாகிஸ்தான் மறைமுகமாக அல்லது ஒரு மூடலாக இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தாங்கள் தான் முழு பொறுப்பு, தாங்கள் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டார்கள் என்று இதன் மூலமாக பல சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பிலாவல் பூட்டோ அவர்களுடைய இந்த பேச்சு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக பார்க்கப்படுகிறது. அதே போல அவர் மற்றொன்று விஷயத்தையும் கூறுகிறார். ஈரான் மீது போரின் போது முஜாஹிதுக்கு நாங்கள் ஆதரவாக மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து நாங்கள் முழு சப்போர்ட்டாக இருந்தோம். அப்போ முஜாஹிதுகளுக்கு வந்து நான் தான் வந்து ஆயுதங்கள் மற்ற எல்லா சப்போர்ட்டுகளும் நாங்கள் வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பிலாவல் பூட்டோ முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவினுடைய மகன் பிலாவல் பூட்டோ அவர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் எந்தெந்த மாதிரிலாம் வந்து அந்த மேலை நாடுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் உதவினோம் பயங்கரவாத செயல்களுக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஒரு பேச்சு சர்வதேச மத்தியிலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வித்திடக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல சிந்து நதியை நீங்கள் ரத்து செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி கூறியிருந்தார்கள். அந்த பாகிஸ்தானுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது, சிந்து நதியை நீங்கள் நிறுத்துவதன் மூலமாகவே நீங்கள் போரைத்தான் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், நாங்கள் போர் தான் தொடுப்போம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது பிலாவல் பூட்டோ அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறியிருப்பதாவது, இந்த நீங்கள் சிந்து நதியை நீங்கள் வந்து முற்றிலுமாக நிறுத்தினீர்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய இந்தியா ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் அங்கே இரத்த ஆறுகள் தான் ஓடும், தண்ணீர் ஓடாது, இரத்த ஆறு தான் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் த்ரெட், ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அவர் வந்து விடுத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நம்முடைய இந்தியாவிலே பல பரஸ்பர தடைகளும் நாம் விதிச்சுட்டு வர்றோம். மான்வெளி போக்குவரத்து முற்றிலுமாக ரத்து, சிந்துனுடைய அந்த நதியினுடைய ஒப்பந்தம் ரத்து, இன்னும் பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். ஏன் தபாலை கூட, அந்த நாட்டினுடைய தபால் கூட நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு தடையை கூட நாம் விதித்திருக்கின்றோம். ஆக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், இந்திய அரசு கடும் தடைகளை பொருளாதார ரீதியிலே முதலில் தடை விதித்து இந்த அந்நிய, அதாவது வெளிநாடுகள் எல்லாம் இந்த பாகிஸ்தானை முற்றிலுமாக சமூக பரிஷ்காரம் செய்ய வேண்டும், முற்றிலுமாக தனிமைப்படுத்த வேண்டும், எல்லா நாடுகளை விட்டும் பாகிஸ்தானை எப்படி நம்ம அந்நியப்படுத்துவது என்ற ஒரு டாக்டிக்ஸை, போர்
எதற்கும் தீர்வாகாது. நிச்சயமாக அது பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போரின் பொழுது கூட அதில் நாம் போர் வேண்டாம், நியூட்ரலாகத்தான் நாம் இருந்தோம், போர் வேண்டாம், போர் நம்ம ஒருபோதும் தீர்வாகாது என்ற ஒரு கருத்தை தான் அப்போது அங்கு கூறியது. அது அப்போ நமக்கென்று ஒரு பாதிப்பு என்று வரும்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இது மாதிரியான பல ஒரு டாக்டிக்ஸை கையாட்டி கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக பிசிக்கல் அட்டாக்காக இல்லாமல் வேறு மறைமுகமாக எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தலாம், பிற நாடுகள் மத்தியிலே பாகிஸ்தானை எப்படியெல்லாம் அவர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு டாக்டிக்ஸை தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் பல நெருக்கடிகளை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பல பாகிஸ்தானுடைய பிரபலங்கள், பாகிஸ்தானுடைய அபிஷியல்ஸ்கள், பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் இந்தியாவிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பிலாவல் பூட்டோ அவர்களுடைய பக்கமும் விதிவிலக்கல்ல, அவருடைய பக்கமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இம்ரான்கான் அவர்களுடைய முன்னாள் பிரதமர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய பக்கங்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகிய இப்படியான ஒரு தடைகளும் விதித்திருக்கின்றார்கள். இந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எல்ஓசி என்று குறிப்பிடுவார்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோல். பாகிஸ்தானுக்கும் அந்த இந்தியாவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள், இந்த கிராமப்புற மாவட்டங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், அங்கு உள்ள பல ஆயிரக்கணக்கான மதரசாக்களை, அங்கு உள்ள மதரசா மாணவர்களையும் சரி பள்ளிகளையும் சரி முற்றிலுமாக அந்த மாணவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை முழுவதுமாக விடுமுறை அளித்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் அவங்க பதுங்கு குழிகள் எல்லாம் தற்போது அமைந்திருப்பதாகவும், இந்த பதுங்கு குழி எல்லாம் நாம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரிலே இந்த வார்த்தைகளில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சூழ்நிலை தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே ஏற்பட்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல பல ஸ்கூல்ஸ்களும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த எல்லாமே தற்காலிக பயிற்சி தடவாளமாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ முழுக்க அங்கே உள்ள மாணவர்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது, அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை அவர்கள் வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. 13 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்கள், அடிபட்டவர்களுக்கு ஸ்ட்ரெச்சர் மூலமாக இழுத்து சென்று நாம் முதலுதவி செய்ய வேண்டும் என்ற பயிற்சிகள் எல்லாம் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக நமக்கு செய்திகள் எல்லாம் வந்த வண்ணமாக இருக்கிறது. மேலும் அந்த பதற்றமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நீங்கள் தேவையான உணவுகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த கிராம மக்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆகையினால கடந்த 24 மணி நேரத்திலே என்னென்னவெல்லாம் ஒரு முக்கிய அப்டேட்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். போர் நிலவும் சூழ்நிலை தற்போது உச்சத்திலே எட்டியிருக்கிறது. பல மக்கள் அங்கே போர் பதற்றம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மக்களை வெளியேறும்படியாகவும், இன்னும் பல உணவுகளை 2 மாதங்கள் அளவுக்கு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பதுங்கு குழி ஆகிய பல நடவடிக்கைகளும் அந்த எல்லையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவமும் பல ஏவுகணை சோதனை செய்து வந்த வண்ணமாக இருந்தது. அதே போல் நம்முடைய இந்தியாவும் பல ஏவுகணை சோதனை செய்து வெற்றிகரமாக அவர்களுக்கு ஒரு பதிலுக்கு அச்சுறுத்தல் செய்யும் விதத்திலே நம்முடைய ஆயுதப்படைகளும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இது எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போக போகிறது, நாம் ஃபிசிக்கலாக ஒரு வாரை நாம் செய்வோமா, அல்லது இந்த மாதிரியான பொருளாதார ரீதியிலாக பாகிஸ்தானிலிருந்து மற்ற எல்லா நாடுகளை விட்டும் எப்படி முற்றிலுமாக அந்நியப்படுத்துவது, பாகிஸ்தானை எப்படி ஒரு பரிஷ்காரம் செய்வதற்கான பணிகளை எப்படி இந்தியா மேற்கொள்ள போகிறது என்ற வரக்கூடிய செய்திகளை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகளை இந்தியா எடுக்கப் போகிறது என்று. இது மாதிரியான தொடர்ந்து டே டு டே அப்டேட்ஸ், நேஷனல் மற்றும் உள்ளூர் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.